கடந்த 2025 ஏப்ரல் மாதத்தில் ஜம்மு காஷ்மீரின் பெகல்காம் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் தீவிரவாத தாக்குதலை நடத்தினர். பெகல்காமில் நடந்த இந்த கொடூர தாக்குதலில் 26 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறோம் என்பதே இந்தியாவின் வாதமாகவும் இருக்கிறது. தீவிரவாதத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மீண்டும் இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த இந்தியா ரெடியாகவே இருக்கிறது. ஆனால் அதை செய்யாத பாகிஸ்தான் அரசு சர்வதேச அரங்கில் சிந்து நதிநீர் விவகாரத்தை வைத்து அரசியல் செய்யவே தொடர்ந்து முயன்று வருகிறது. இந்த சூழலில்தான் இது தொடர்பாக ஒரு சர்வதேச மாநாட்டையும் நடத்தியுள்ளது. விவசாயம் மற்றும் மின்சார தேவைகளுக்காக சிந்து நதி நீரையே முற்றிலும் நம்பியிருக்கும் பாகிஸ்தான் இந்தியாவின் இந்த முடிவால் நதிகளில் உள்ள நீரின் அளவு குறித்த முறையான தகவல்கள் கிடைக்காமல் தவித்து வருகிறது. உலக வங்கியின் மத்தியஸ்தத்துடன் உருவான இந்த ஒப்பந்தம் கடந்த 1960 செப்டம்பர் 19 அன்று கராச்சியில் கையெழுத்தானது. இந்தியாவின் அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கான் ஆகியோர் இதில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தை போர்க்காலத்தில் கூட இந்தியா நிறுத்தவில்லை. ஆனால் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தியவுடன் இந்த ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ளது. ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக ஓட முடியாது என்பதே இந்தியாவின் நிலைப்பாடாக இருக்கிறது. மேலும் மேற்கு நோக்கி பாயும் நதிகளில் அனல் மின் திட்டங்கள் மற்றும் நீர் உள்கட்டமைப்பு பணிகளை இந்தியா வேகப்படுத்தியுள்ளது. இந்த சூழலில்தான் நிலையான சட்ட மற்றும் நிறுவன கட்டமைப்பாக சிந்து நதி நீர் ஒப்பந்தம் என்ற தலைப்பில் பாகிஸ்தான் ஒரு சர்வதேச மாநாட்டை நடத்தியது. இதில் பாகிஸ்தான் எம்பி முசாடிக் மாலிக் பேசுகையில், இரு நாடுகளுக்கும் இடையே 3 போர்கள் நடந்த போதிலும் இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படவில்லை. ஆனால் இப்போது நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த நிலை தொடர்ந்தால் 2ஆம் உலக போருக்கு பின் உருவான எந்தவொரு சர்வதேச விதிமுறைகளும் பாதுகாப்பாக இருக்காது. ஒரு சக்தி வாய்ந்த நாடு திடீரென ஒருதலைபட்சமாக ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தால் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு மதிப்பே இல்லாமல் போய்விடும் என்று புலம்பி தள்ளினார். முன்பே குறிப்பிட்டது போல சிந்து நதிநீர் விவகாரத்தில் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு பதிலாக சர்வதேச அரங்கில் ஆதரவு திரட்டவே பாகிஸ்தான் முயல்கிறது. ஆனால் இந்தியா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் சூழலில் எந்த ஒரு முக்கியமான சர்வதேச நாடும் இதுவரை பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கவே இல்லை.